முக்கிய செய்திகள். மின் கட்டண உயர்வை கண்டித்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் அறப்போராட்டம். வரும் சனிக்கிழமை களம் புகும் வீரர்களின் பட்டியல். ஜெயலலிதா சசிகலா இடையே புதிதாக மலர்ந்த நட்பு எதிரொலி. சசிகலா தம்பி மீதான வழக்கின் பிடி தளர்கிறது. மக்களவை உறுப்பினராக இல்லாத மன்மோகன் சிங் பிரதமராக நீடிக்கலாமா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சியின் தலைவர் திடீர் ஆவேசம். கஞ்சா வைத்து கைது செய்ய சதி நடக்கிறது. கூடங்குளம் போராட்டக்குழு தலைவர் உதயகுமார் பரபரப்பான குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். அதிமுக அரசின் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 7,874 கோடி ரூபாய் அளவிற்கு மின் கட்டணத்தை உயர்த்தி அதிமுக அரசின் மின்வாரியம் கொடுத்த பரிந்துரையை ஏற்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ள இந்த மின் கட்டண உயர்வால் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாவட்டங்களில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்பவர்கள் பெயரை தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி திருவண்ணாமலையில் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையில் தேமுதிக அவைத் தலைவரும் எம்எல்ஏவுமான பன்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், திருவள்ளூரில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் எம்எல்ஏ அனகை முருகேசன் தலைமையிலும், வேலூரில் எம்எல்ஏ PR மனோகர் தலைமையிலும், விழுப்புரத்தில் எம்எல்ஏ L வெங்கடேசன் தலைமையிலும், கடலூரில் எம்எல்ஏ P சிவக்கொழுந்து தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். சேலத்திலும் SR பார்த்திபன், தருமபுரியில் A பாஸ்கர், கிருஷ்ணகிரி CH சேகர், நாமக்கல் P சம்பத்குமார், கோவை PK தினகரன், ஈரோடு VC சந்திரகுமார், கரூர் T தமிழ் அழகன், திருச்சி S செந்தில்குமார், பெரம்பலூர் R சுபா, அரியலூர் சாந்தி ராஜமாணிக்கம், நாகப்பட்டினம் R அருட்செல்வம், தஞ்சாவூர் அருண் பாண்டியன், மதுரை AKT ராஜா, புதுக்கோட்டை பாபு முருகவேல், ராமநாதபுரம் கு நல்லதம்பி, திண்டுக்கல் PVP முத்துக்குமார், தேனி அழகாபுரம் R மோகன்ராஜ், விருதுநகர் மாஃபா பாண்டியராஜன், தூத்துக்குடி ப பார்த்தசாரதி, திருநெல்வேலி மைக்கேல் ராயப்பன், கன்னியாகுமரி R சுந்தர்ராஜன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இதேபோல் திருப்பூரில் S ஆஸ்டின், நீலகிரியில் J.K. ரவீந்திரன், திருவாரூரில் AR இளங்கோவன், சிவகங்கையில் PR வீரப்பன் ஆகிய மாவட்ட செயலாளர்களின் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா சசிகலா உறவு மீண்டும் மலர்ந்ததை அடுத்து பல்வேறு அக்கிரமங்களில் ஈடுபட்டு கைதான சசிகலா குடும்பத்தினர் மீது போலீஸ் எடுத்த நடவடிக்கைகளின் வேகம் குறைய ஆரம்பித்துள்ளது. சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் அத்துமீறி செயல்பட்டதாக கூறி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். அத்துடன் சசிகலா போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார். இந்நிலையில் சசிகலாவின் கணவர் நடராஜன், சசிகலாவின் சகோதரர் திவாகரன், உறவினர் ராவணன் உள்ளிட்டோர் மீது ஜெயலலிதா தனது கைப்பாவையாக உள்ள போலீசை ஏவி நடவடிக்கை எடுத்தார். கைதான சசிகலா கும்பல் ஜாமீனில் வரும் நிலை ஏற்பட்டால் புதிய வழக்கு பதிவு செய்து மீண்டும் உள்ளே தள்ளி வந்தார் ஜெயலலிதா. நிலைமையை கட்டுப்படுத்த சசிகலா பல ஸ்டண்டுகளை அடித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக வாக்குமூலம் அளித்ததோடு கருணாநிதி மீதும் குற்றம் சாட்டினார். அத்துடன் ஜெயலலிதாவிற்கு எதிரி தனக்கும் எதிரி என்று அறிக்கை விட்டார் சசிகலா. இதனால் அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஜெயலலிதா சசிகலா மீதான நடவடிக்கையை ரத்து செய்தார். சசிகலாவின் தம்பி திவாகரனை ஜாமீனில் விடக்கூடாது என்று வரிந்து கட்டி வேலை செய்த போலீசார் இப்போது தங்களின் நிலையை மாற்றிக் கொண்டுள்ளனர்.
சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட திவாகரனை ஜாமீனில் விடுவிப்பதற்கான மனு விசாரணைக்கு வந்தது. இதுவரை அந்த மனுவை எதிர்த்து வந்த போலீசார் இப்போது எதிர்க்கவில்லை. இதனால் திவாகரனை ஜாமீனில் விடலாம் என்று கூறிவிட்டார்கள். சசிகலா கும்பல் மீதான வழக்குகள் ஒவ்வொன்றாக இனிமேல் நீர்த்து போகும். ஜெயலலிதா முதலமைச்சராக இருப்பதால் சசிகலா கும்பல் இன்னொரு ரவுண்ட் ஆட்டம் போடப்போகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் ஒருவரே பிரதமராக இருக்க வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான PA சங்மா தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த கருத்தை பாஜக எதிர்த்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதால் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் சபாநாயகரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான PA சங்மா டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமரை மக்களே நேரடியாக தேர்வு செய்யும்படி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். இந்த முறைப்படி பிரதமர் தேர்வு செய்யப்படும் போது நாட்டின் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்றும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களவை உறுப்பினராக இல்லாத ஒருவர் பிரதமராக இவ்வளவு காலம் பதவியில் நீடித்திருப்பது என்பது இந்திய ஜனநாயக வரலாற்றில் இதுவே முதன்முறை என்றும் சங்மா தெரிவித்துள்ளார். PA சங்மாவின் இந்த கருத்துக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் முக்தர் அப்பாஸ் நக்வி சங்மாவின் இந்த கருத்தை தான் மறுப்பதாகவும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலிருந்தும் இதற்கு முன்னதாக பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். लोकसभा से कोई चुन के आए या राज्यसभा से चुन के आए या बिना चुना हुआ भी प्रधानमंत्री हो सकता है, उसकी कैपेबिलिटी और उसके काम करने का तरीका और उसकी क्षमता को कहां से चुनकर आया है और किस सदन में है, ये उसका आकलन नहीं हो सकता. कोई व्यक्ति लोकसभा में रहता है और लोकसभा से चुन के आए हुए कई प्रधानमंत्री रहे जो भ्रष्टाचार में उनका भी नाम आया है. तो इसलिए ये बहुत जरूरी नहीं है. இதனிடையே ராணுவ தளபதி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாததால் பிரதமர் மன்மோகன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் கேட்டதாகவும் ஆனால் அதனை சோனியா ஏற்க மறுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தனது வீட்டில் பணம் கஞ்சா வைத்து தன்னை பிடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று கூடங்குளம் போராட்டக்குழு தலைவர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக நடைபெற்று வந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து இன்று முதல் கூடங்குளத்தில் கடைகள் திறக்கப்படும், மீனவர்கள் வேலைக்கு செல்வார்கள் என்று கடந்த மாதம் 31ஆம் தேதி உதயகுமார் தெரிவித்திருந்தார். ஆனால் சிறையில் இருப்பவர்களை வெளியே விடும் வரை போராட்டம் தொடரும் என்று மற்றொரு குழுவினர் பிடிவாதமாக இருந்து வந்தனர். அதனால் கூடங்குளத்தில் இன்று கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக்குழு தலைவர் உதயகுமார் மதுரை பாஸ்போர்ட் அதிகாரிகள் தனது பாஸ்போர்ட்டை திருப்பித் தரும்படி உத்தரவிட்டுள்ளனர் என்றும் இது மனித உரிமையை மீறும் செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் பணம் கஞ்சா வைத்து தன்னை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளே அதற்கு பொறுப்பு என்றும் உதயகுமார் தெரிவித்துள்ளார். பண மூட்டையை வைத்து கண்டுபிடிப்பது போலவும் கஞ்சாவை வைத்து கண்டுபிடிப்பது போலவும் திட்டமிட்டிருப்பதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கோ எனது குடும்பத்தினர் உயிர்களுக்கோ ஏதாவது தீங்கு நிகழும் என்றால் நேரும் என்றால் அதற்கு மத்திய மாநில அரசுகள் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சாலை விபத்தில் மரணமடைந்த புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமரனின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமரன் நேற்று காலை அன்னவாசல் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் மரணமடைந்தார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லகண்ணு, தேமுதிக மாவட்ட செயலாளர் N. ஜாகீர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் முத்துக்குமரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் பகல் 1:45 மணிக்கு நெடுவாசல் மயானக்கரையில் முத்துக்குமரனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக முத்துக்குமரனின் மறைவிற்கு அஞ்சலி தெரிவிக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முத்துக்குமரன் மறைவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள தேமுதிக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், ஏழை எளிய மக்களுக்கு முற்போக்கு சிந்தனையோடு பணியாற்றியவர் என்றும் முத்துக்குமரனின் இழப்பு அவரது குடும்பத்திற்கும் கட்சியினருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் தெரிவித்தார். எதிர்பாராத வகையில்
கார் விபத்தில் மரணமடைந்தது உண்மையிலேயே அதிர்ச்சியும் வேதனையும் தரத்தக்கதாகும். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமரன் அவர்கள் தனது வாழ்நாளை உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு முற்போக்கு அரசியல்வாதி என்று கருதுகிற பொழுது முற்போக்கு இயக்கம் அவரை இழந்ததனாலே பேரிழப்புக்கு ஆளாகி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அவரை இழந்ததனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்தாலும் ஈடு செய்ய முடியும். முற்போக்கு இயக்கத்திற்கு ஏற்பட்ட இழப்பை கூட சமாளிக்க முடியும். ஆனால் அவரை இழந்து துயரும் அவரது குடும்பத்தாருக்கு இது ஈடு செய்ய முடியாத மிக பெரிய இழப்பாகும். ஆகவே அந்த குடும்பத்தாருக்கும் அவரை இழந்த துயரும் அவரது உற்றார் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்டி எடுக்கும் கோடை வெயிலில் இருந்து மக்களின் தாகத்தை தணிக்க தேமுதிக தலைமை கழகத்தில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு ஏராளமானவர்களுக்கு நீர் ஆகாரம் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறந்து மக்களின் தாகம் தணிக்கும்படி கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி மாநிலம் முழுவதும் தேமுதிகவினர் பல இடங்களில் தண்ணீர் பந்தல் திறந்து மக்களுக்கு இலவசமாக மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர். இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் இன்று தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர் ஆகாரங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சென்னையின் 4 மாவட்ட செயலாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார் உள்ளிட்ட தேமுதிக MLAக்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மீண்டும் பரவத் தொடங்கியுள்ள பன்றிக் காய்ச்சலை தடுப்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பன்றிக் காய்ச்சல் நோயால் சென்னையில் 4 பேரும், கோவையில் ஒருவரும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அதில் ஒருவர் பலியானதைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பன்றிக் காய்ச்சலை தடுப்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பன்றிக் காய்ச்சலை தடுப்பதற்கான விழிப்புணர்வை மக்களுக்கு அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. காரில் செல்பவர்கள் சீட் பெல்ட் அணிந்து கொண்டு பயணித்தால் விபத்து ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும். பொதுவாக காவல்துறையினர் சாலைகளில் நின்று கொண்டு வாகனத்தில் செல்பவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தால் அதை பார்த்து ஆத்திரமடைவதும் அந்த உத்தரவை மீறுவதும் பலரது வழக்கம். போக்குவரத்து விதிமுறைகள் நமது நன்மைக்காகத்தான் என்று எண்ணுகின்ற மனோபாவம் நம்மில் பலருக்கும் இருப்பதில்லை. காரில் செல்லும் போது சீட் பெல்ட் அணிந்து கொள்வது கட்டாயம் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் அதை யாரும் கடைபிடிக்கவில்லை. அவ்வாறு கடைபிடித்தால் காருக்கு விபத்து ஏற்பட்டாலும் உள்ளே பயணம் செய்பவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். புதுக்கோட்டை தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி MLA முத்துக்குமரன் அன்னவாசல் அருகே காரில் சென்றபோது கார் கவிழ்ந்து விபத்தில் மரணமடைந்தார். இதுபற்றி புலன் விசாரணை நடத்திய அதிகாரிகள் காரில் செல்லும்போது சீட் பெல்ட்டை MLA அணிந்திருந்தால் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது என்று தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, MLA-உடன் பயணம் செய்த கம்யூனிஸ்ட் பிரமுகர் மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களும் சீட் பெல்ட் அணிந்திருந்தால் இந்த அளவிற்கு படுகாயம் ஏற்பட்டிருக்காது என்று விசாரணை நடத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். சீட் பெல்ட் ஏன் அணிய வேண்டும் என்ற மெத்தன போக்கு இல்லாமல் காரில் செல்வோர் அதை ஒரு கடமையாக கடைபிடித்தால் அது அவர்களுக்கு நல்லது என்பதே அதிகாரிகளின் கருத்து. தற்கொலை செய்து கொண்ட காதலரின் தகப்பனார் பணம் கேட்டு மிரட்டல். நடிகை அல்போன்சா குமுறல். KN நேருவின் தம்பி ராமஜெயம் சயனைட் விஷம் கொடுத்து கொலை. பிரேத பரிசோதனை அறிக்கையில் பரபரப்பான தகவல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.